அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 93வது நாள். நேற்றைய வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்வியானது, ஆண்டவர் யாரை அமைதியின் மன்னன் என்று கூறுகிறார்? அதற்கு சரியான பதில் சாலமோன். தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஆண்டவர் தாவீதிடம், நீ போரில் அநேக பேரை கொன்று வீழ்த்தி இருக்கிறாய். உன்னுடைய கரத்தில் இரத்தம் படிந்திருக்கிறது. அதனால் எனக்குரிய ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம். உன்னுடைய மகன் சாலமோன் அமைதியின் மன்னனாயிருப்பான். அவன் எனக்கான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கூறினார். இது 1 குறிப்பேடு 22வது அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்று நாம் வாசிக்க இருக்கிற விவிலிய பகுதி 1 குறிப்பேடு அதிகாரம் 25 முதல் 29 வரை. இதோடு 1 குறிப்பேடு புஸ்தகம் முடிவடைகிறது. இன்றைக்கான கேள்வி, ஈசாயின் மகன் தாவீது எத்தனை ஆண்டுகள் இஸ்ரேலில் ஆட்சி செலுத்தினார்? இந்த கேள்விக்கான பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். தாவீது ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட விருப்பப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அவரை நீ கட்டக்கூடாது என்று கூறியதால் தன்னுடைய மகன் சாலமோன் கட்டுவதற்காக அதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரித்து வைத்தார். ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரஜாமான்கள், இன்னும் விலை உயர்ந்த கற்கள் என்று பல வகையான பொருட்களை சேகரித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த அதிகாரங்களில் பார்க்கிறோம். தொடர்ந்து 1 குறிப்பேடு அதிகாரம் 25 முதல் 29 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். 1 குறிப்பேடு அதிகாரம் 25. கோவில் பாடற்குழுவினர். தாவீதும் படைத்தலைவர்களும் ஆசாபு, எமான், எதுத்தூன் ஆகியோரின் புதல்வருள் சிலரை தெரிந்தெடுத்தனர். அவர்கள் சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் கைத்தாளங்களையும் இசைத்து இறைவாக்குரைக்க நியமிக்கப்பட்டனர். பணியாளர் பட்டியலும் அவர்கள் செய்த பணிகளும் பின்வருமாறு: ஆசாபின் புதல்வர் சக்கூர், யோசேப்பு, நெத்தனியா, அசரேலா இவர்கள் ஆசாபின் மேற்பார்வையில் அரச கட்டளைப்படி இறைவாக்குரைத்தனர். எதுத்தூனும் கெதலியா, செரி, ஏசாயா, அசபியா, மத்தித்தயா ஆகிய எதுத்தூனின் புதல்வர்கள் மொத்தம் 60. இவர்கள் தந்தை எதுத்தூனின் மேற்பார்வையில் சுரமண்டலத்துடன் இறைவாக்குரைத்து ஆண்டவருக்கு நன்றியும் புகழும் செலுத்தினர். ஏமானின் புதல்வர் புக்கியா, மத்தனியா, உசியேல், செபுவேல், எரிமோத்து, அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரோமம்தி, எசேர், யோசபக்காசா, மல்லோத்தி, ஓதீர், மகசியோத்து இவர்கள் அனைவரும் அரசரின் திருக்காட்சியாளரான ஏமானின் புதல்வர். ஆற்றலை உயர்த்துவதாக கூறிய வாக்குறுதியின்படியே கடவுள் ஆமானுக்கு 14 புதல்வரையும் 3 புதல்வியரையும் அளித்திருந்தார். இவர்கள் எல்லோரும் தங்கள் தந்தையின் மேற்பார்வையில் ஆண்டவரின் கோவிலில் கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம் ஆகியவற்றை இசைத்து கடவுளின் கோவிலில் பணியாற்றினர். இவ்வாறு ஆசாபு, எதுத்தூன், ஏமான் ஆகியோர் அரசரின் கட்டளைப்படி செயல்பட்டனர். இவர்களும் இவர்களின் உறவின் முறையினராக ஆண்டவரின் பாடல்களில் தேர்ச்சி பெற்றவர்களும் மொத்தம் 288 பேர். முதியோரும் இளைஞரும் ஆசிரியரும் மாணவரும் யாவரும் ஒன்றுபோல் திருவுள சீட்டின் மூலமாக முறைப்பணிக்கு நியமிக்கப்பட்டார்கள். சீட்டு விழுந்த முறை: முதல் சீட்டு ஆசாபு குடும்பத்தின் யோசேப்புக்கு, 2வது கெதலியா, அவர் சகோதரர்களும் அவர் புதல்வர்களும் ஆகிய 12 3வது சக்கூர், அவர் புதல்வர்கள் அவர் சகோதரர்கள் ஆகிய 12 4வது இட்சரி, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 5வது நெத்தனியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 6வது புக்கியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 7வது அசரேலா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 8வது ஏசாயா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 9வது மத்தனியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 10வது சிமையி, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 11வது அசரியேல், அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 12வது அசபியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 13வது சூபாவேல், அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 14வது மத்தித்தியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 15வது எரேமோத்து, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 16வது அனனியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12
17வது யோசபக்காசா அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12 18வது அனானி அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12 19வது மல்லோத்தி அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12 20வது எலியாத்தா அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12 21வது ஓதீர் அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12 22வது கிதல்தி அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12 23வது மகசியோத்து அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12 24வது ரோமம் தி எசேர் அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12 ஒன்று குறிப்பேடு அதிகாரம் 26 வாயிற்காவலர். வாயில் காப்போரின் பிரிவுகளாவன: கோராகியரில் ஆசாபின் குடும்பத்தை சேர்ந்த கோரேயின் மகன் மெசலேமியா. மெசலேமியாவின் புதல்வருள் செக்கரியா மூத்தவர், 2ஆம் அவர் எதியவேல், 3ஆம் அவர் செபதியா, 4ஆம் அவர் யாத்தனியேல், 5ஆம் அவர் ஏலாம், 6ஆம் அவர் யோகனான், 7வது எல் யெகோவெனாய். ஓபேது ஏதோமின் புதல்வருள் செமாயா மூத்தவர், 2ஆம் அவர் யோசபாத்து, 3ஆம் அவர் யோவாகு, 4ஆம் அவர் சாக்கார், 5ஆம் அவர் நெத்தனியேல், 6ஆம் அவர் அம்மியேல், 7ஆம் அவர் இசக்கார், 8ஆம் அவர் பெயுலத்தாய். கடவுள் ஓபேது ஏதோமுக்கு ஆசி வழங்கியிருந்தார். அவருடைய புதல்வர் செமாயாவுக்கு புதல்வர் பிறந்தனர். அவர்கள் ஆற்றல் மிக்கவராய் இருந்தனர். தங்கள் தந்தையின் குடும்பத்தின் மீது ஆட்சி செய்தனர். செமாயாவின் புதல்வர் ஒத்னி, இரபாவேல், ஓபேது, எல்சபாது. அவர்கள் சகோதரர் எலிஹூ, செமக்கியா ஆகியோர் ஆற்றல் மிக்கவராய் இருந்தனர். ஓபேது ஏதோமின் புதல்வருள் அவர்களின் புதல்வரும் உறவின் முறையினரும் 62 பேர். அவர்கள் தங்கள் வேலையில் திறமை மிக்கவராய் இருந்தனர். மெசலேமியாவின் புதல்வருள் அவர்கள் சகோதரரும் திறமை மிக்கவர்கள். இவர்கள் 18 பேர். மேராரியின் புதல்வருள் ஒருவர் கோசா. இவர்தம் புதல்வருள் சிம்ரி தலைமகன் அல்லாதவராயிருந்தும் அவர் தந்தை அவரை தலைவராக்கியிருந்தார். 2ஆம் அவர் இலிக்கியா, 3ஆம் அவர் தெபலியா, 4ஆம் அவர் செக்கரியா. கோசாவின் புதல்வரும் சகோதரருமாக 13 பேர். இந்த பிரிவுகளில் இருந்த அவர்கள் சகோதரரை போல் வாயில் காப்போர் தங்கள் தலைவர்கள் கீழ் ஆண்டவரின் கோவிலில் பணிபுரிய நியமிக்கப்பட்டனர். அவர்கள் தாங்கள் காவல் புரிய வேண்டிய வாயிலை தெரிந்து கொள்ளுமாறு தங்கள் தந்தையின் குடும்பங்களின்படி சிறியோர் பெரியோர் என்னும் வேறுபாடின்றி சீட்டு போட்டனர். கிழக்கு வாயிலுக்கான சீட்டு செலேமியாவுக்கு விழுந்தது. அவர் மகனும் விவேகமுள்ள ஆலோசகருமான செக்கரியாவுக்கு வடக்கு வாயிலுக்கான சீட்டு விழுந்தது. தெற்கு வாயிலுக்கான சீட்டு ஓபேது ஏதோமுக்கு விழுந்தது. அவர் புதல்வருக்கு பண்டசாலைகளுக்கானது விழுந்தது. சுப்பிமுக்கும் ஓசாவுக்கும் மேற்கு வாயிலும் மேட்டுப்பாதை நோக்கிய சல்லக்கேத்து வாயிலும் விழுந்தன. காவல் முறை ஒரே சீராக அமைந்திருந்தது. கிழக்கே லேவியர் 6 பேரும், வடக்கே 4க்கு 4 பேரும், தெற்கே 4க்கு 4 பேரும், கருவூலத்தில் 2 பேரும், நெடுஞ்சாலை நோக்கிய மேற்கு தூண் வரிசை வாயிலில் 4 உட்புறத்தில் 2 நியமிக்கப்பட்டனர். கோராகின் புதல்வருக்கும் மேராரியின் புதல்வருக்கும் குறிக்கப்பட்ட காவல் முறை இதுவே. கோவிலின் பிற பணிகள். லேவியருள் அகியா என்பவர் கடவுளுடைய கோவிலின் கருவூலத்திற்கும் புனித பொருள்கள் வைக்கப்பட்ட கருவூலத்திற்கும் பொறுப்பேற்றிருந்தார். இலாதானின் புதல்வர் இலாதான் வழிவந்த கெர்சோனியர். கெர்சோனியரான இலாதாவின் வழிமரபில் மூதாதையர் குடும்ப தலைவரான எகியேலி. எகியேலின் புதல்வருள் சேத்தாமும் அவர் சகோதரராகிய யோவேலும் ஆண்டவரின் இல்ல கருவூலத்திற்கு பொறுப்பேற்றிருந்தனர். அம்ராமியர், இத்சஹாரியர், எப்ரோனியர், உசியேலியர் ஆகியோருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. மோசேயின் மகனான கெர்சோமின் வழிமரபில் தோன்றிய செபுவேல் கருவூலத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருந்தார். அவர் சகோதரர் எலியேசர். அவர் மகன் இரஹபியா. இவர் மகன் ஏசாயா. இவர் மகன் யோராம். இவர் மகன் சிக்ரி. இவன் மகன் செலோமித்து. தாவீது அரசரும் மூதாதையர் குடும்ப தலைவர்களும் 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் படை தளபதிகளும் அர்ப்பணித்த புனித பொருள்களின் கருவூலம் முழுவதற்கும் இந்த செலோமித்தும் அவர் சகோதரரும் பொறுப்பாயிருந்தனர். அவர்கள் போரில் கைப்பற்றிய கொள்ளை பொருள்களினின்றும் எடுத்து ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்ப்பதற்காக அர்ப்பணித்திருந்தனர். அவ்வாறே திருக்காட்சியாளர் சாமுவேல், கீசின் மகன் சவுல், நேரின் மகன் அப்னேர்,
செருயாவின் மகன் யோவாபு ஆகியோர் அர்ப்பணித்திருந்தவை யாவும் செலோமித்தினுடையவும் அவர் சகோதரருடையவும் பொறுப்பில் இருந்தன. மற்ற லேவியரின் பணிகள். இத்சகாரியரில் கெனனியாவும் அவர் புதல்வரும் இஸ்ரேலின் மேல் பொது நிர்வாக பணியை ஏற்று அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் செயல்பட்டனர். எப்ரோனியரில் அசபையாவும் அவர் உறவின் முறையினருள் திறமைமிக்க 1700 பேர் யோர்தானுக்கு மேற்கு புற இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் பணி அரசரின் பணி அனைத்திலும் நிர்வாக பொறுப்பேற்றிருந்தனர். எப்ரோனியரில் எரியா தன் மூதாதையின் தலைமுறை அட்டவணைப்படி தலைவராய் இருந்தார். தாவீது ஆட்சி 40ஆம் ஆண்டில் எப்ரோனியருள் ஆற்றல் மிகு வீரர்களை தேடியபோது அவர்கள் கிளையாதிலுள்ள யாசேரில் இருப்பதாக தெரிய வந்தது. ரூபன் குலம், காத்தின் குலம், மனாசேயின் பாதி குலம் ஆகியோருக்கு குறிக்கப்பட்ட ஆண்டவரின் பணி அரசரின் பணி அனைத்து பொறுப்பையும் வலிமை மிகுந்தவர்களும் மூதாதையர் குடும்ப தலைவர்களுமான எரியாவின் உறவின் முறையினர் 2700 பேரிடம் அரசர் தாவீது ஒப்படைத்தார். 1 குறிப்பேடு அதிகாரம் 27. படைத்தலைவர்களும் குல தலைவர்களும். இஸ்ரேல் மக்களின் குடும்ப தலைவர்கள், 1000 தலைவர்கள், 100 தலைவர்கள் மற்றும் அரச அலுவலர்கள் ஆகியோர் இவர்களே. ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு பிரிவினர் மாறி மாறி அரசருக்கான பணியில் பங்கேற்றனர். அப்பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் 24,000 பேர் இருந்தனர். முதல் மாதத்தில் முதல் படைப்பிரிவுக்கு சப்தியேலின் மகன் யாசோபியாம் தலைவராயிருந்தார். அவரது பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். பெரேட்சு வழிவந்த அவர் முதல் மாதத்தில் எல்லா படைத்தலைவர்களுக்கும் தலைவராயிருந்தார். 2ஆம் மாதத்தில் 2ஆம் படைப்பிரிவுக்கு அகோகியரான தோதாய் தலைவராயிருந்தார். மிக்லோத்து இவரின் கீழ் படைத்தலைவராயிருந்தார். இவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 3ஆம் மாதத்தில் 3ஆம் படைப்பிரிவுக்கு குரு யோயாதாவின் மகன் பெனாயா தலைவராய் இருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். இந்த பெனாயா 30 ஆற்றல் மிக்கவரும் அவர்களுக்கு தலைவருமாய் இருந்தவர். அவர் மகன் அம்மிசபாது அவர் பிரிவை மேற்பார்வை செய்து வந்தார். 4ஆம் மாதத்தில் 4ஆம் படைப்பிரிவுக்கு யோவாவின் சகோதரராகிய அசாவேலும் அவருக்கு பின் அவர் மகன் செபதியாவும் தலைவராய் இருந்தனர். அவர்களுக்கு கீழ் 24,000 பேர் இருந்தனர். 5ஆம் மாதத்தில் 5ஆம் படைப்பிரிவுக்கு இஸ்ராகியரான சங்கூத்து தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 6ஆம் மாதத்தில் 6ஆம் படைப்பிரிவுக்கு தெக்கோவாவியரான இக்கேசு மகன் ஈரா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 7ஆம் மாதத்தில் 7ஆம் படைப்பிரிவுக்கு எப்ராயிம் குலத்து பெலோனியரான ஏலேசு தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 8ஆம் மாதத்தில் 8ஆம் படைப்பிரிவுக்கு சர்க்கியை சார்ந்த உசாயரான சிபக்காய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 9ஆம் மாதத்தில் 9ஆம் படைப்பிரிவுக்கு பென்யமின் குலத்து அனதோத்தியரான அபியேசர் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 10ஆம் மாதத்தில் 10ஆம் படைப்பிரிவுக்கு சர்கியை சார்ந்த நெட்ரோபாயரான மகராய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 11ஆம் மாதத்தில் 11ஆம் படைப்பிரிவுக்கு எப்ராயிம் குலத்து பிராத்தோனியரான பெனாயா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 12ஆம் மாதத்தில் 12ஆம் படைப்பிரிவுக்கு ஒத்னியேல் வழிவந்த நெட்ரோபாயரான கெல்தாய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். இஸ்ரேலில் குல நிர்வாகம். இஸ்ரேலில் குல தலைவர்களாயிருந்தவர்கள் வருமாறு: ரூபனியருக்கு தலைவர் சிக்ரியின் மகன் எலியேசர், சிமியோனியருக்கு மாக்காலின் மகன் செபட்ரியா, லேவியருக்கு கெமுயேல் மகன் அசபியா, ஆரோனியருக்கு சாதோக்கு, யூதாவினருக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவராகிய எலிஹு, இசக்கார் குலத்துக்கு மிக்கேல் மகனான ஓம்ரி, செபுலோனியருக்கு உபதியாவின் மகன் இஸ்மாயா, நப்தலி குலத்துக்கு அஸ்ரியேல் மகன் எரிமோத்து, எப்ராயிம் மக்களுக்கு அசரியாவின் மகன் ஒசேயா, மனோசேயின் பாதி குலத்துக்கு பெதாயாவின் மகன் யோவேல், கிளையாதிலுள்ள மனாசேயின் பாதி குலத்துக்கு செக்கரியாவின் மகன் இத்தோ, பென்யமினியருக்கு அப்னேரின் மகன் யாஹசியேல், தான் குலத்துக்கு எரோஹாமின் மகன் அசரியேல். இவர்கள் இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவர்களாயிருந்தனர். இஸ்ரேலை வானத்தின் விண்மீன்களைப் போல் பெருக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருந்ததால் அரசர் தாவீது 20 வயதுக்குட்பட்டோரை கணக்கிடவில்லை. செருயாவின் மகன் யோவாபு கணக்கெடுக்க தொடங்கிய பொழுது
இஸ்ரேலின் மேல் கடுஞ்சினம் வீழ்ந்ததால் அவர் அதை முடிக்கவில்லை. எனவே அரசர் தாவீதின் குறிப்பேட்டில் எண்ணிக்கை இடம்பெறவில்லை. அரச உடைமைகளின் நிர்வாகம். அரசரது கருவூலத்திற்கு அதியேல் மகன் அஸ்மாவேத்து பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளிகள், நகர்கள், சிற்றூர்கள், கோட்டைகள் ஆகியவற்றில் இருந்த கருவூலங்களுக்கு உசியாவின் மகன் யோனத்தான் பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளியில் உழைக்கும் விவசாயிகளுக்கு கெலூபின் மகன் எஸ்ரி கண்காணியாய் இருந்தார். திராட்சை தோட்டங்களுக்கு ராமாவை சார்ந்த சிமையி, திராட்சரச கிடங்குகளுக்கு சிபிமியரான சப்தி, செபேலாவின் ஒலிவ மரங்களுக்கு அத்தி மரங்களுக்கும் கெதேரியரான பாகால் கானான், எண்ணெய் கிடங்குகளுக்கு யோவாசு, சாரோனின் மாட்டு மந்தைகளுக்கு சாரோனியரான செத்ராய், பள்ளத்தாக்குகளின் மாட்டு மந்தைகளுக்கு அத்லாயின் மகன் சாபாத்து, ஒட்டகங்களுக்கு இஸ்மையலரான ஓபில், கழுதைகளுக்கு மெரோனோவியரான எகுதியா, ஆட்டு மந்தைகளுக்கு அகாலியரான யாசிசு. இவர்கள் எல்லோரும் அரசர் தாவீதின் உடைமைகளுக்கு பொறுப்பாளர் ஆவர். தாவீதின் சிறப்பு ஆலோசகர். தாவீதின் சிற்றப்பா யோனத்தான் விவேகமிகு ஆலோசகரும் எழுத்தருமாய் இருந்தார். அவரும் அக்மோனியின் மகனான எகியேலும் அரசரின் புதல்வருக்கு பொறுப்பேற்றிருந்தனர். அகித்தோபல் அரசரின் ஆலோசகர். அர்க்கியரான ஊசாய் அரசரின் நண்பர். அகித்தோபலுக்கு பின் பெனாயாவின் மகன் யோயாதாவும் அபியத்தாரும் அவர் பதவியை ஏற்றனர். யோவாபு அரசரின் படைத்தலைவராயிருந்தார். 1 குறிப்பேடு அதிகாரம் 28. கோவிலுக்கான தாவீதின் ஆணைகள். பின்பு தாவீது குலத்தலைவர்கள், அரசருக்கு பணியாற்றி வந்த பிரிவுகளின் தலைவர்கள், 1000 தலைவர்கள், 100 தலைவர்கள், அரசருக்கும் அவர் புதல்வருக்கும் உடைமையான அனைத்து சொத்துக்கள் மற்றும் மந்தைகளை கண்காணித்து வந்த தலைவர்கள் ஆகிய இஸ்ரேலின் அனைத்து தலைவர்களையும் மற்றும் அரண்மனை அலுவலர்கள், போர் வீரர்கள், வலிமை மிகு எல்லா வீரர்கள் ஆகியோரையும் எருசலேமில் கூடிவர செய்தார். பின்பு அரசர் தாவீது எழுந்து நின்று கூறியது, என் சகோதரரே, என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நம் கடவுளின் கால்மனையாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கு கோவில் ஒன்றை கட்டுவதற்கு என் மனதில் எண்ணினேன். அதை கட்டுவதற்குரிய முன்னேற்பாடுகளையும் செய்தேன். ஆனால் கடவுள், நீ என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டாம், ஏனெனில் நீ போர் பல செய்து இரத்தத்தை சிந்தியுள்ளாய் என்றார். ஆயினும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேல் மேல் என்னென்னும் அரசனாயிருப்பதற்கு என் தந்தை வீட்டாரிலெல்லாம் என்னை தேர்ந்து கொண்டார். தலைமை ஏற்குமாறு யூதா குடும்பத்தையும் யூதா குடும்பத்தில் என் தந்தை வீட்டையும் தேர்ந்து கொண்ட என் தந்தையின் புதல்வருள் என் மேல் விருப்பமுற்று இஸ்ரேல் அனைவர் மேலும் என்னை அரசனாக்கினார். ஆண்டவர் எனக்கு புதல்வர் பலரை அளித்துள்ளார். அவர்களுள் இஸ்ரேலின் ஆண்டவரது அரசின் அரியணை மீது அமர்வதற்கு என் மகன் சாலமோனை தேர்ந்து கொண்டார். அவர் என்னை நோக்கி, உன் மகன் சாலமோன் என் இல்லத்தையும் என் முற்றங்களையும் கட்டி எழுப்புவான். அவனை நான் எனக்கு மகனாக தேர்ந்து கொண்டுள்ளேன். நானும் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். அவன் என் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் இன்றுபோல் உறுதியுடன் கடைபிடித்து வந்தால் நான் அவன் அரசை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் சபையாகிய இஸ்ரேலர் எல்லாரின் கண் காண நம் கடவுளின் செவி கேட்க நான் கூறுவது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் விதிமுறைகள் அனைத்தையும் நாடி கடைபிடிப்பீர்களாக. அப்போது நீங்கள் இந்த நல்ல நாட்டை உடைமையாக்கி கொள்வீர்கள். உங்களுக்கு பின் உங்கள் புதல்வர் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கி கொள்வர். என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனதோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். இதோ பார், திருத்தலமாக கோவில் ஒன்று கட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்துள்ளார். துணிவுடன் அதை செய்வாயாக. தாவீது தம் மகனிடம் கோவிலின் மண்டபம், அதன் அறைகள், அதன் கருவூல அறைகள், அதன் மேல் மாடிகள், அதன் உள்ளறைகள், இரக்கத்தின் இருக்கைக்கான அறை ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். மேலும் தம் மனதில் எண்ணியபடி ஆண்டவரது இல்லத்தின் முற்றங்கள், அதை சுற்றியுள்ள அறைகள், கடவுளின் கோவிலுக்கான கருவூலங்கள், நேர்ச்சை பொருள்களின் கருவூலங்கள் ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். அவர் குருக்கள், லேவியர் ஆகியோரின் பிரிவுகள், ஆண்டவரின் இல்லப்பணிக்கான அனைத்து முறை வேலை, ஆண்டவரது இல்லப்பணிக்கான அனைத்து கலங்கள் ஆகியவற்றின் செய்முறை குறிப்புகளை கொடுத்தார். ஒவ்வொரு திருப்பணிக்கும் தேவையான பொன் வெள்ளி கலங்களை செய்வதற்கான பொன் வெள்ளியின் செக்கேல் நிறையையும்,
பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் பொன் அகல்களுக்கும் தேவையான பொன்னின் நிறையையும், வெள்ளி விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் அகல்களுக்கும் தேவையான வெள்ளியின் நிறையையும், திருமுன்னிலை அப்ப மேசை ஒவ்வொன்றிற்குமான பொன் நிறையையும், வெள்ளி மேசைக்கான வெள்ளி நிறையையும், அல்லு கருவிகளுக்கும் கலங்களுக்கும் கிண்ணங்களுக்குமான பசும்பொன்னின் நிறையையும், பொற்கலங்களில் ஒவ்வொரு கலத்திற்கும் தேவையான நிறையையும், வெள்ளி கலங்களின் ஒவ்வொரு கிண்ணத்திற்கும் தேவையான நிறையையும் கொடுத்தார். தூப பீடத்திற்கான புடமிடப்பட்ட பொன்னின் நிறையையும் கொடுத்தார். இறக்கைகளை விரித்து ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மூடும் பொற்கெருபுகளை கொண்ட பொன் தேரின் மாதிரி வடிவத்தையும் கொடுத்தார். தாவீது இந்த மாதிரிகள் அனைத்தையும் ஆண்டவரே தம் கையால் வரைந்தளித்து அவை அனைத்தையும் செய்யும்படி எனக்கு உணர்த்தினார் என்றார். தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, நீ மன வலிமை கொள், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே, செயல்படு. கடவுளாகிய ஆண்டவர் என் கடவுள் உன்னோடும் இருக்கிறார். ஆண்டவரின் இல்லப்பணி அனைத்தும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார், உன்னை கைவிடார். இதோ கடவுளது கோவிலின் அனைத்து திருப்பணிக்கெனவும் குருத்துவ லேவிய பிரிவுகள் தயாராய் உள்ளன. எல்லா வகை பணியிலும் உனக்கு உதவி செய்ய எந்த ஒரு பணியையும் செய்வதற்கு திறமை வாய்ந்தோரும் ஆர்வமிக்கோரும் உன்னோடு இருக்கின்றனர். மேலும் தலைவர்களும் மக்கள் யாவரும் உன் கட்டளைகள் அனைத்திற்காகவும் காத்திருக்கின்றனர். 1 குறிப்பேடு அதிகாரம் 29. கோவிலுக்கான காணிக்கை. தாவீது அரசர் சபையார் அனைவரையும் நோக்கி, என் மகன் சாலமோனை மட்டுமே கடவுள் தேர்ந்து கொண்டார். அவன் அனுபவமற்ற இளைஞன். செய்ய வேண்டிய பணியோ பெரிது. கட்டவிருக்கும் இல்லமோ மனிதனுக்கு அன்று, கடவுளாகிய ஆண்டவருக்கே. நான் என்னால் முடிந்த வரைக்கும் என் கடவுளின் கோவிலுக்கென்று பொன் வேலைக்குரிய பொன், வெள்ளி வேலைக்குரிய வெள்ளி, வெண்கல வேலைக்குரிய வெண்கலம், இரும்பு வேலைக்குரிய இரும்பு, மர வேலைக்குரிய மரம் ஆகியவற்றையும், பதிப்பதற்கான கோமேதக கற்கள், மாணிக்க கற்கள், படிக பச்சை கற்கள், எல்லா வகை விலை உயர்ந்த கற்கள், சலவை கற்கள் ஆகியவற்றையும் பெருவாரியாக சேர்த்து வைத்துள்ளேன். என் கடவுளின் கோவிலின் மேல் நான் வைத்துள்ள பற்றார்வத்தால் திருத்தலத்திற்கென்று நான் சேர்த்து வைத்துள்ள யாவற்றையும் தவிர என் சொந்த கருவூலத்திலிருந்து என் கடவுளின் கோவிலுக்கு பொன்னையும் வெள்ளியையும் வழங்குகிறேன். கோவில் சுவர்களில் பொதிவதற்காக 3000 தாலந்து ஓபீரின் பொன்னும் 7000 தாலந்து தூய வெள்ளியும் கொடுக்கிறேன். மற்றும் திறன்மிக்க கைவினைஞரால் செய்யப்பட வேண்டிய அனைத்து பணிக்கான பொன் வேலைக்காக பொன்னும் வெள்ளி வேலைக்காக வெள்ளியும் தருகிறேன். இன்று இப்பணிக்கென தம் கையில் இருந்து தாராளமாக ஆண்டவருக்கு கொடுப்பது வேறு யார் என்றார். அப்போது மூதாதை வீட்டு தலைவர்களும் இஸ்ரேல் குல தலைவர்களும் 1000 100 தலைவர்களும் அரச பணிக்கான அலுவலர்களும் தன்னார்வ காணிக்கை செலுத்தினார்கள். அவர்கள் கடவுளின் கோவில் வேலைக்கென்று 5000 தாலந்து பொன்னும் 10,000 பொற்காசுகளும் 10,000 தாலந்து வெள்ளியும் 18,000 தாலந்து வெண்கலமும் 1,00,000 தாலந்து இரும்பும் செலுத்தினார்கள். விலை உயர்ந்த கற்கள் வைத்திருந்தோர் ஆண்டவரின் இல்ல கருவூலத்தில் சேர்ப்பதற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையில் கொடுத்தனர். அவர்களின் தன்னார்வ காணிக்கையை முன்னிட்டு மக்கள் மகிழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் முழுமனதோடும் ஆர்வத்தோடும் ஆண்டவருக்கு கொடுத்தனர். தாவீது அரசரும் பெரிதும் மகிழ்ந்தார். தாவீது இறைவனை புகழ்தல். ஆதலால் சபையார் அனைவரின் பார்வையில் தாவீது ஆண்டவரை வாழ்த்தினார். அவர் கூறியது, எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் ஆட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. இப்பொழுது எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் ஆட்சிமிகு பெயரை போற்றுகிறோம். இவ்வாறு இந்த தன் விருப்ப காணிக்கையை அளிப்பதற்கான ஆற்றலை நாங்கள் பெறுவதற்கு நான் யார், என் மக்கள் யார்? யாவும் உம்மிடத்திலிருந்து வந்தவை. உம் கையினின்று நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றையே நாங்கள் உமக்கு கொடுத்துள்ளோம். உம் திருமுன் நாங்கள் மூதாதையரை போலவே அந்நியரும் நாடோடிகளுமாயிருக்கிறோம். மண்ணுலகில் எங்கள் வாழ்நாள்கள் நிழல் போன்றவை, நிலையற்றவை. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உம் புனித பெயருக்கென்று உமக்கு கோவில் கட்டுவதற்கு நாங்கள் சேர்த்து வைத்துள்ள இந்த பெருங்குவியல் முழுமையும் உம் கையிலிருந்து வந்தது. உமக்கே உரியது.
என் கடவுளே, நீர் இதயத்தை ஆய்ந்தறிபவர் என்றும் நேரியனவற்றை நாடுபவர் என்றும் நான் அறிவேன். நான் நேரிய மனத்தினனாய் தாராள மனத்துடன் இவை அனைத்தையும் கொடுத்துள்ளேன். இங்கே குழுமி இருக்கும் மக்களும் இப்பொழுது தாராள மனத்துடன் கொடுத்ததை கண்டு மகிழ்கிறேன். அப்ரஹாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, மக்களின் இத்தகைய இதய நோக்கங்களையும் எண்ணங்களையும் என்றென்றும் காத்து அவர்களின் நெஞ்சங்களை பால் திருப்பியருளும். என் மகன் சாலமோன் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து ஒழுகுவதற்கும் இவை அனைத்தையும் செய்து நான் வைத்துள்ள இந்த இல்லத்தை கட்டியெழுப்பவும் நிறைவான உள்ளத்தையும் அவனுக்கு அளித்தருளும். பின்பு தாவீது சபையார் அனைவரையும் நோக்கி, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றார். உடனே சபையார் அனைவரும் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை வாழ்த்தி பணிந்து தொழுதனர். அரசனையும் வணங்கினர். அவர்கள் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தினர். மறுநாள் அவர்கள் ஆண்டவருக்குரிய எரிபலியாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கிடாய்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்தினார். அத்துடன் நீர்ம படையல்களையும் இஸ்ரேலர் யாவருக்காகவும் பல்வேறு பலிகளையும் செலுத்தினார். இவர்கள் அன்று உண்டு குடித்து ஆண்டவர் திருமுன் பெரிதும் மகிழ்ந்தனர். தாவீதின் மகன் சாலமோனை 2ஆம் முறையாக அரசனாக்கினார்கள். ஆண்டவரின் பெயரால் அவரை தலைவராகவும் சாதோக்கை குருவாகவும் திருப்பொழிவு செய்தனர். அவ்வாறே சாலமோனும் தம் தந்தை தாவீதுக்கு பதிலாக ஆண்டவரின் அரியணையில் அமர்ந்து சிறப்பாக ஆட்சி செலுத்தினார். இஸ்ரேலர் அனைவரும் அவருக்கு பணிந்திருந்தனர். எல்லா தலைவர்களும் வீரர்களும் தாவீது அரசரின் புதல்வர் அனைவரும் சாலமோன் அரசரின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டனர். ஆண்டவர் சாலமோனை உயர்த்தி இஸ்ரேலர் அனைவர் பார்வையிலும் பெருமைக்குரியவர் ஆக்கினார். அவருக்கு முன் இருந்த இஸ்ரேல் அரசர் எவரும் பெறாத அரச மாண்பை அவருக்கு அளித்தார். நிறைவுரை. இவ்வாறு ஈசாயின் மகன் தாவீது இஸ்ரேல் அனைத்தின் மேலும் ஆட்சி செலுத்தினார். அவர் இஸ்ரேலில் ஆட்சி செலுத்திய நாள்கள் 40 ஆண்டுகள். எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். அவர் முதிர்ந்த வயதினராய் செல்வமும் மேன்மையும் பெற்று நெடுநாள்கள் வாழ்ந்த பின் இறந்தார். அவர் மகன் சாலமோன் அவருக்கு பதிலாக ஆட்சி செலுத்தினார். தாவீது அரசரின் செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை திருக்காட்சியாளர் சாமுவேலின் குறிப்பேட்டிலும் இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் காத்தின் குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன. அக்குறிப்பேடுகளில் அவரது ஆட்சி பற்றியும் அவரது ஆற்றல் பற்றியும் அவர் எதிர்கொண்ட சூழ்நிலைகள் பற்றியும் இஸ்ரேலுக்கும் அதை சுற்றியிருந்த அரசுகளுக்கும் நேர்ந்தவை பற்றியும் காண கிடக்கின்றன.